ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து சிக்கன் 65 பார்க்கலாங்க. நல்லா வந்து மஞ்சத்தூளெல்லாம் போட்டு கழுவி நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி சிக்கன் வந்து வச்சுக்கிட்டேன். இதை போட்டுக்கலாம். இது 1/2 கிலோ கறி ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள் இது அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லி தான் போட்டுருக்குறேன் நான். அப்புறம் சும்மா ஒரு ஸ்பூன் வந்து தயிர், அரை எலுமிச்சப்பழம் ஜூஸு, அப்புறம் உப்பு, சும்மா கொஞ்சமாக சோயா சாஸ் சும்மா கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா கசப்பு வந்துடும். போதும், ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். இது வந்து நல்லா பிசைஞ்சு அரை மணி நேரம் வந்து வச்சிடலாம். நான் பிசைஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பிசைஞ்சு பாருங்கள். நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நான் வறுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். செம்மையாக இருக்குங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சால். சிக்கன் 65 மசாலா வந்து நீங்கள் எந்த பிராண்டு இருந்தாலும் போடுங்க. ஆச்சி இருக்குது, சாதா மசாலாவும் இருக்குது. நீங்கள் எந்த இதுவும் போடுங்க. ஆனால் சோயா சாஸு, தயிர் எல்லாம் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். இது நான் வறுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு கடையில் எண்ணெய் போட்டுருக்கிற எண்ணெய் சூடாகட்டும். இது போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து போட்டுக்கலாம். பிஸ்மில்லாஹ். இதே மாதிரி மசாலா கடுகு நீங்கள் செஞ்சு பாருங்கள், சொல்லுவீங்க. நல்லா பொரியட்டும். கொஞ்சம் கூட மசாலா ஒட்டலை பாருங்கள். நல்லா சூப்பராக வந்துருக்கு. திருப்பி போட்டுக்கலாம். நான் கலரே போடலைங்க, சும்மா வந்து காஷ்மீரி தான் கொஞ்சம் போட்டேன். அதே எவ்வளோ கலராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வந்து இன்னும் வேகட்டும். பாருங்கள், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எடுத்துடலாம். கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் தாங்க எண்ணெய் போட்டு வறுப்பேன். ஏன்னா இந்த எண்ணெய் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், கீழே போட்டுடுவேன். அந்த சிக்கனோட எண்ணெய் வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதனால நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் போட்டு பொரித்து எடுப்பேன். பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. இதுவும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுவும் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சிக்கன் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். இது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.